சிங்கிளா ஒரு உமன் இருந்துச்சுன்னா உடனே வந்துருவா போல அப்படின்னு அப்படிதான் நினைக்குது உலகம். ஓகே. உங்களுக்கு தனியா ஒரு பேரு. சிங்கிளா ஒரு பொண்ணு இருந்தா இவ இப்படிதான். வந்துரும் சொன்ன கொஞ்சம் ஒரு அன்பா பேசிட்டா. ஜோவியலா. இப்ப நான் வந்து செம்ம ஜாலி டைப்புங்க. நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் தெரியுது. பேசுவேன். கூல் பர்சன் தான். நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். இப்படிதான் இதான் என்னோட ஆட்டிடியூடா இருந்திருக்கும். பட் கமலுக்காக அது வெளியே வராம இருந்திருக்கும் பயம். அதனால அது நான் இப்படிதான் எனக்கே நானே இப்போ வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி இருந்திருக்கோம்லாம் சில வாட்டி யோசிப்பேன். நம்மளே டாக்ஸிக்கா இருந்திருப்போம் அப்படி தோணி இருக்கா? நிறைய பேசியாச்சு. நான் டாக்ஸிக்கே கிடையாதுங்க. நான் சைலண்ட். நான் வந்து டார்ச்சரே பண்ண மாட்டேன். நான் நார்மலாக இந்த பொசசிவ் தான். நான் ரொம்ப பொசசிவ். கல்யாணம் புதுசுலலாம் டிவியில் பிடிச்ச ஆக்ட்ரஸ் வந்தால் கூட டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு சைக்கோ நான் இருந்தேன். யாரும் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாவா? அந்த மந்த்ராவை ரொம்ப பிடிக்கும். அதனால மந்த்ரான்னு சொல்லோன்னே டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தான் திருப்பி போடுவேன். அப்படிலாம் தான் இருந்தேன் நான். நார்மலாக அப்படி தான் எனக்கு நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், குழந்தைய பார்த்துட்டு நார்மலாக அது ரொம்ப அவன் லைக் பண்ணுவான்னு நினச்சேன். லவ் பண்ணும்போது அப்படி தான் டைலாக்லாம் பேசுவான். அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃபும் இல்லை, கீஸ் ஒய்ஃபும் இல்லை, பிஸ்னஸ் வான்றான். அதான் சொல்கிறேன், என்னை வெளியே கொண்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு பசங்கக்கிட்ட இருந்து தான் என் சின்ன பொண்ணுக்கிட்ட இருந்து தான் பிரித்தான். சொல்லலாமா சில விஷயம்லாம்? சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். என் சின்ன பொண்ணுக்குலாம் நான் ஒரு 5-6 இயர்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபீட் பண்ணியிருக்கேன். அது உலகமே அதுதான். பசங்க அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்காத வந்தனா நம்ம 2 பேருமே வாழ்ந்துடலாம். அவளுக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஜோதிகா கல்யாணம் ஆனிச்சுல அப்போ செம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாமலாம் இருந்து. அப்போ நான் சொன்னேன், உனக்கு நம்ம ஊசி போட்டு உனக்கு குட்டியாகவே ஆக்கிடுறேன், நீ குட்டியாகவே நம்ம 2 பேரும் வந்து வாழ்ந்துடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இவ வந்து எங்கள் அம்மா தான் வளர்த்தது. இவ வந்து ரொம்ப சமத்து. அவள் அப்படியே ஆப்போசிட். ரொம்ப டார்ச்சர். அந்த டார்ச்சர் பண்ணுறது தான் அங்கே லவ் பண்ணுறாங்க. அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ சொன்னேன், லவ் பண்ணாதடி இந்த டார்ச்சர். நானும் அதுதான், இந்த பொசசிவ்ன டார்ச்சர். அது பொசசிவாக கூட இல்லை, அவன் வேறு மாதிரி ஒரு டாக்ஸிக்கு. ஃபஸ்ட்டு என் சின்ன பொண்ணை தான் என்கிட்ட வந்து பிரித்தான். அவளுக்கு வந்து எப்படி தூங்கணுன்னே தெரியலங்க. ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸாக ஃபீட் பண்ணும்போது அவளுக்கு அதுதான் தூக்கம்னா ஃபீட் பண்ணுறது. ஸ்கூலுக்கு போயிட்டுலாம் வருவா. யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு நாள் ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தாங்க. உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏன்னா அவளுக்கு தூங்க தெரியாது. உருண்டுக்கிட்டே இருப்பா. சுற்றி தலைனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு 10 நாள். ஃபஸ்ட்டு அதை தான் என் பொண்ணையும் என்னையும் தான் ஃபஸ்ட்டு பிரித்தான். ஒரு பிஸ்னஸ்ன்னு கூப்பிட்டு போனான். அப்புறம் 2 பேரும் ஹாஸ்டலில் போட்டாச்சு. ஏன்னா என் பசங்க என் கூட இருந்தாலே பிரச்சனை தாங்க. பசங்க நாங்கள் 3 பேரும் சிரிச்சு பேசினாலே டென்ஷன் ஆகிடுவாங்க என் புருஷன். பானு பாத்தியா அம்மா அனுபவிச்சுக்கிறதெல்லாம்? ஆமா, நிறைய பசங்க அம்மா அப்பா யாரோடையுமே பேசினதில்லை. வீட்டில் வேலை செய்யறவங்க கிட்ட கூட நான் பேசக்கூடாது. அது எனக்கு தெரியல. ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுதான் சந்தோஷம் நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் தெரியுது. அந்த டைம் நான் சொல்கிறேன், அந்த டைம் எனக்கு அது சந்தோஷம் தான் நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பிஸ்னஸ் ஆனால் ஒரு பாசிட்டிவிட்டினா வெளி உலகம் நிறைய காமிச்சு கொடுத்தாங்க. நீ வெளியே வா, பசங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்கன்னா எப்படி, அதெல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி.